தங்கம் ஒரு சாபமா? இந்தியா தங்கம் வாங்குவதை நிறுத்தினால் நடக்கும் அந்த அதிசயம். இந்திய ரூபாயின் விஸ்வரூபம். தங்கத்தை வீழ்த்து போகும் உழைப்பின் கதை. இந்தியா தனது பெரும்பகுதி பணத்தை வெளிநாடுகளிலிருந்து தங்கம் வாங்கவே செலவிடுகிறது. நாம் தங்கம் வாங்குவதை நிறுத்தினால் அந்த பணம் மிச்சமாகும். இதன் விளைவாக சர்வதேச சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு உயரும். ஒருவேளை $1 சமம் 10 ரூபாய் என்று கூட மாற வாய்ப்பு உண்டு. தற்போது இந்தியர்களின் வீடுகளில் சுமார் 25,000 டன் தங்கம் முடங்கி கிடப்பதாக கணிக்கப்படுகிறது. மக்கள் தங்கத்தில் முதலீடு செய்வதை நிறுத்திவிட்டு அந்த பணத்தை தொழில் தொடங்கவோ அல்லது பங்குச் சந்தையிலோ முதலீடு செய்தால் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி உலக நாடுகளை மிரள வைக்கும். உலக சந்தையில் நிலநடுக்கம். உலகின் மிகப்பெரிய தங்க நுகர்வோர் நாடான இந்தியா தனது தேவையை நிறுத்திக் கொண்டால் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் தேவை முற்றிலுமாக சரியும். இதன் காரணமாக உலக அளவில் தங்கத்தின் விலை அதிரடியாக வீழ்ச்சியடையும். நண்பர்களே, கடைசியாக ஒரு கசப்பான உண்மையை சொல்லி முடிக்கிறேன். நாம் அழகிற்காக அணிந்திருக்கும் இந்த தங்கம் பலருடைய பார்வையில் வெறும் கௌரவம். ஆனால் சுரங்கத்தின் இருட்டில் மூச்சு திணற திணற மண்ணை தோண்டும் அந்த உழைப்பாளியின் ஒரு சொட்டு வியர்வைதான் இந்த நாட்டின் உண்மையான ரத்தம். நாம் தங்கத்தை நோக்கி ஓடுவதை நிறுத்திவிட்டு உழைப்பை நோக்கி நகரத் தொடங்கினால் இந்திய ரூபாயின் மதிப்பு உலகையே ஆளும். டாலரின் திமிரை அடக்கும் சக்தி நம் உழைப்பிற்கு உண்டு. பெட்டியில் பூட்டி வைக்கப்பட்ட தங்கம் பெரிதா அல்லது தேசத்தை மாற்றத் துடிக்கும் உங்கள் ஒரு கமெண்ட் பெரிதா? முடிவை உங்களிடமே விட்டு விடுகிறேன்.